இல்ல பரவாயில்ல. ஆமாமா இல்ல மீனா, வா விஜயா. பெருசா அடிலாம் வந்து பாக்க சொன்னாங்களா இப்போ? உங்களுக்கு நிஜமாவே அடிபட்டு இருக்கா இல்ல நடிக்கிறீங்களான்னு எங்களுக்கு எப்படி? அதுவும் இவளுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம். கேட்டுக்கிட்டியா மீனா? அம்மாவே உன்னை பெரிய நடிகைன்னு சொல்லிட்டாங்க. எங்களை பாராட்டினா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதுல நம்ம எல்லாரும் நடிச்சுட்டு தான் இருக்கோம்னு ஒரு ஆட்டக்காரர் எழுதியிருந்தார். யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுண்டா, ஆனா நம்ம அம்மா அளவுக்கு இங்க யாருக்கு நடிப்பு வருமா? பழ தோல் இருக்குல்ல, அதுல திரும்பவும் அந்த கதையை முதல்ல இருந்து சொல்லாத. கீழே விழுந்து அடிபட்டுடுச்சான். இப்போ ஓகேவா? இந்தாரு, இப்போ டைம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. நீங்க நல்லா இருந்தா தானே இந்த ஃபேமிலியே நல்லா இருக்கும். ஏ காக்கா, சு சு பாப்பமேட்ஸ்ல அதான். அவனை விடுமா, ஏதாவது ஒளரி. அதுவும் தீபன்றதின்னு பாத்து அப்படியே கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறந்து பரவிட போகுது. ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீட்ல உங்களுக்கு தான் கொஞ்சம் கெட்டதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. ஓ, ஒருவேளை உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்க வீட்ல இன்னொரு. பொதுவா தலையில அடிபட்டா கெட்டதுன்னு சொல்லுவாங்க மீனா. அதுவும் யாரோ சாமியார் சொன்னாருன்னு சொல்றீங்க. அந்த சாமியாருக்கு நல்ல நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இருக்கட்டும். அதெல்லாம் 4 மணிக்கே எழுந்து கட்டிட்டேன். 4 மணிக்கே கட்டிட்டியா? அப்படியா? அதான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க விடிய விடிய போயிடும். ஆர்டர் சரியா கொடுக்கலன்னா அப்புறம் ஆளை மாத்தி விட்டுருவாங்க. சொல்லுங்கக்கா. அப்படியா? அப்புறம் எக்ஸ்ட்ரா பூ கேட்டிருக்காங்க. 650 ரூபாய் வரும். அதை விட்டுட்டு வீட்ல உட்கார்ந்திருக்க சொல்றீங்களா? இல்ல மீனா, உன்னை தனியெல்லாம் விட முடியாது மீனா. உங்க சவாரியே நீ போட்டு குடிக்க மாட்டியா? ஏங்க, அவங்களுக்கு நான் போட்டு கொடுக்கறேன், உங்களுக்கு என்னங்க? என்ன மீனா நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கற? இந்த சொல்றேன். இவர் என்னன்னா இவரும் என் கூட வரேன்னு சொல்றாரு. நிஜமாவா? அவர் என் கூட வந்தா இவரோட வருமானம் என்ன ஆகுறது? அவ்வளவுதானே? அப்ப நான் கூட நல்ல டீல் தானே. அவர் வேலையும் நடக்கும், உங்க வேலையும் நடக்கும். அவ்வளவுதான். பல குரலே